திடீர்னு ஒரு நாள் முருகனை தீவிரவாதி, கையில வேல் வச்சுக்கிறாரு, கடவுள்கிட்ட வேல் ஆன வேண்டியது, அதுக்கப்புறம் முருகன் என் முப்பாட்டன் அப்படின்னு வேண்டியது, அதுக்கப்புறம் பெரியார ஒரு நாள் திட்ட வேண்டியது, பெரியார ஒரு நாள் தூக்கி வச்சு புகழ வேண்டியது, இப்படி மாறி மாறி பேசுறது, அப்புறம் இஷ்டத்துக்கு போய் பேச வேண்டியது. அதாவது மிலிட்டரியில இருக்கவங்க எல்லாம் வந்து அன்னைய ஒரு செல்ஃபி நேர்ந்தா இப்படி எல்லாம் கதை விட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்க சீரியஸா அரசியல் நடத்தல அப்படின்றது புரியலையா உங்களுக்கு? ராம்ஸ் வழங்கும் டுபாக்கூர் குடும்பம் வழங்குவது ராம்ஸ், பெரும்பாலும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். அதான் ராம்ஸ் வழங்கும் டுபாக்கூர் குடும்பம்னு சொல்லிட்டு அப்புறம் வழங்குவது ராம்ஸ்னு சொன்னா அதைத்தானே இப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாதிரி மாத்தி சொல்லி நிக்கிறீங்க. அத மாதிரிதான் இந்த போல் ஆஃப் போல் அப்படின்றத ஒருத்தரும் யோசிக்க மாட்டாங்க போல இருக்குது. இந்த ஹெர்டு மென்டாலிட்டி. திமுக தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அமைச்சரவை அமைக்கிற அளவுக்கான முடிவுகள்ல அவங்க அடையாங்க. நீங்க வேற தாவேகால மந்திரி சபை லிஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் திமுக அமைச்சரவை பத்தி பேசி நிக்கிறீங்க. இட்டாந்து வந்து இட்டுன்னு போறவருக்கு தான் போக்குவரத்து துறை அமைச்சர். ஜெயிக்கவே கூடாது, அது நோக்கமே இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் இயக்கம் நடத்துற ஒருத்தர் யாருன்னா சீமான் அவர்கள் தான். அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அதனால தான் வந்து அவரை யாரும் கன்சிடர் பண்ணல. சொல்ல போனா திமுக, அதிமுக உள்ளிட்ட யாரும் வந்து நாத்தாக்காவை தாக்கி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு கருத்து இருக்குதா அதுல? அவர் சொல்றது ஏதாவது நம்ப முடியுதா? பேச்சுல கருத்து இல்லைன்னு சொல்றது அப்படியா? நான் கைது போட்டா வந்து ஃபாரின்ல சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. இதுல என்ன கருத்து நீங்க சொல்லு? நீ படிச்சிருக்கியா படிக்கலையான்னு பார்த்தா நான் உனக்கு ஓட்டு போடுறேன், இதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா கண்ணு இருக்க உட்காந்தீங்கன்னா நான் கைது போட்டா அங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப என்ன மாகா மடையன்னு நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம் ஆகுது. பேட்டி கொடுத்தது நீ பார்த்த இல்ல நீ கேட்ட? ஆமா, அது பிரிண்ட்ல தான் வந்துச்சு. கரெக்ட். சார் நம்ப மாட்டீங்களா? போட்டோ எல்லாம் போட்டோஷாப்ல எல்லாம் பண்ணலாம். நானும் ட்ரம்பும் மீட் பண்ணதா ஒரு போட்டோ வேணுமா உனக்கு? கொடுத்தாங்க சார், அது ஒரிஜினல். நான் கொடுக்குறேன் உனக்கு. நான் ட்ரம்போட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தது வேணுமா? அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நேரா புட்டின் கிட்ட போயிட்டு அப்ரைஸ் பண்ணிட்டு வந்தேன். அது வேணுமா உனக்கு? எல்லாம் ஒரு பேச்சா? இப்ப நான் கூட தான் சொல்றேன் எனக்கு பேட்டி கொடுத்தார் அப்படின்னு. அவர் இல்ல உண்டுன்னு சொல்ல போறாங்களா? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். ரொம்ப ஒரு பிஸியான ஷெட்யூல்ல எனக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். காரணம் ஏங்க இது நான்லாம் எழுதி கொடுக்கல, அவனா சொல்றான். இல்ல சார், எக்ஸிட் போல வேற லெவல்ல இருக்கு. அதாவது பத்தி இருக்குது, கெஸ்ட் கிடைக்காம எல்லாரும் சுத்துறோம். நானே ஒரு எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. அப்படியா சார்? சூப்பர் சார், சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கங்க. அதாவது நான் ஓட் பர்சன்டேஜ்லாம் வரல, ஸ்ட்ரெயிட்டா சீட்டுக்கு போயிடுறேன். ஆமா, அதாவது திமுக ஏன்னா ஆளுங்கட்சின்றதுனால அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அவங்க வந்து 111 சீட்டு, அதுல எரர் மார்ஜினும் சொல்லிடுறேன், பிளஸ் ஆர் மைனஸ் 90. சரி, சிரிக்காம கேளுங்க. அதுக்கப்புறம் அதிமுக பிளஸ் பாஜக என்டிஏ கூட்டணி, இவங்க வந்து 113 பிளஸ் ஆர் மைனஸ் 85. எந்த கருத்து கணிப்பிலும் நீங்க சொன்ன கவுண்ட் வரல, அதனால இது உங்க கருத்து கணிப்பு தான். அதுக்கப்புறம் தாவேகா அவங்க வந்து 174 பிளஸ் ஆர் மைனஸ் 173. நாத்தாக்கா 220 பிளஸ் ஆர் மைனஸ் 230. இதான்ப்பா என்னுடைய கருத்து கணிப்பு. எரர் மார்ஜினோட நீங்க சேர்த்து பார்க்கும்போது இதுதான் வரப்போகுது. ஸோ என்ன கேட்டா 90% அக்யூரேசின்றத தாண்டி 99% அக்யூரேசியா என்னோடது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எரர் மார்ஜினையும் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளது தான் கரெக்டான கணிப்பா இருக்க போகுது. பீப்புள்ஸ் பல்ஸ், ஆக்சிஸ் மை இந்தியா, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், மேட்ரிஸ், பிமார்க், அக்னி நியூஸ் சர்வீஸ், ஜேவிசி ஸ்ரீராம், போல் டைரி, ஓட் வைபு, பிரஜா போல், மின்னம்பலம், இவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. இல்ல அக்னி டிஎம்டி முறுக்கு கம்பிகள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புதுசா என்னவோ சொல்றீங்க. அக்னி நியூஸ் சர்வீசஸ் சார், என்ன நீங்க ஓகே கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே ஒண்ணும் இல்லை சார். என்னன்னா இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்புல டிவிக்கு நம்ம அதுக்கப்புறமா ஒரு இந்தியா டுடே இல்ல, இந்தியா டுடேக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. மை ஆக்சிஸ் இந்தியா, ஆக்சிஸ் மை இந்தியா, ஆக்சிஸ் மை இந்தியா, ரைட்டா? அது இந்தியா டுடேல போட்டிருந்தாங்க போல இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் யாரோ ஒருத்தர் வரும்போது தான் பார்த்தேன். அவர் வந்து அந்த இந்தியா டுடேல வேலை செய்கின்ற ஒரு பெண் பத்திரிகையாளர். இவங்க தான் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்திருந்தாங்க. மற்ற இதெல்லாம் நான் பார்த்ததில்லை அப்படின்றதுக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. ஆமா, நான் எல்லா இடத்துக்கும் வந்தேன்றதுக்கு நன்றி, ஆனா இந்தியா டுடேக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்க ராம்ஸ்,
இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுகின்ற கருத்து, இந்த கருத்து கணிப்பு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேர் என்ன பண்ணியிருக்காங்க, யார் யார் எப்பப்பெல்லாம் சொதப்பினாங்க அப்படின்றத பெரிய லிஸ்ட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதைத்தானையான ஆரம்பத்திலேருந்து சொல்லி நிற்கிறேன். இந்த ப்ரீ போலு, போஸ்ட் போலு இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இனி எல்லாரும் அந்த பக்கம் வந்துட்டாங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுல இந்த போல் ஆஃப் போல் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராம்ஸ்? இந்த போல் ஆஃப் போல் எப்படி பண்றாங்க? போட்டுட்டு வெளியில வரும்போது அவங்கள்ட்ட இல்ல இல்ல அது நீங்க எக்ஸிட் போல். இப்போ ஒரு 9 ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா போல் ஆஃப் போல் அப்படின்னு போட்டுட்டு 9ஐயும் கூட்டி 9ஆல வகுப்பாங்க. அதை வந்து போல் ஆஃப் போல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க +2ல 6 சப்ஜெக்ட் இருக்கா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மார்க் வாங்குறீங்களா? இப்ப அந்த 6ஐயும் கூட்டி 6ஆல வகுத்தா அதுக்கு பேர் என்ன? டோட்டல் பர்சன்டேஜ் ஆர் ஆவரேஜ்னு சொல்லலாம். 6 பேரோட வயசை கூட்டி 6ஆல வகுத்தா அது ஆவரேஜ் ஏஜ்னு சொல்லலாம். அதை வந்து ஏஜ் ஆஃப் ஏஜ்னு யாராவது சொல்லுவீங்களா? இப்ப அந்த 6 மார்க்கை கூட்டி 6ஆல வகுத்தா அதை வந்து மார்க் ஆஃப் மார்க்னு யாராவது சொல்லுவீங்களா? ஆனா இந்த போல் ரிசல்ட்டை மட்டும் 10 போல் ரிசல்ட்டை கூட்டி 10ஆல வகுக்கிறது, 5 ரிசல்ட்டை கூட்டி 5ஆல வகுத்தா அதை ஆவரேஜ்னு சொல்லாம ஏன் போல் ஆஃப் போல்னு சொல்றீங்க? யாராவது ஒருத்தராவது இன்னி வரைக்கும் இதை கேட்டுக்கிறீங்களா நீங்க? ஓகே, அதாவது ஒரு 10 கருத்து எக்ஸிட் முடிவுகளை இவங்க ஆவரேஜ் போடுறாங்க. ஆனா அதுதான் போல் ஆஃப் போல்னு சொல்றாங்க. யூ ஆர் நாட் கண்டக்டிங் எ போல் வித் a போல் ரிசல்ட்ஸ். புரியுதா? இது எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் முதல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த சீரியல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, டுபாக்கூர் குடும்பம் இப்படி ஒரு சீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா ராம்ஸ் வழங்கும் டுபாக்கூர் குடும்பம், வழங்குவது ராம்ஸ். பெரும்பாலும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். அததான் ராம்ஸ் வழங்கும் டுபாக்கூர் குடும்பம்னு சொல்லிட்டு அப்புறம் வழங்குவது ராம்ஸ்னு சொன்னா அதைத்தானே இப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாதிரி மாத்தி சொல்லி நிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க, என்னைக்கும் அதே டெம்ப்ளேட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அத மாதிரிதான் இந்த போல் ஆஃப் போல் அப்படின்றத ஒருத்தரும் யோசிக்க மாட்டாங்க போல இருக்குது. இந்த ஹெர்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒருத்தர் என்ன சொல்றாங்களோ எல்லாரும் அப்படியே பண்றது அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் பாக்கெட்ல போடுவாங்க பாருங்க, இல்ல அந்த டாஸ்மாக் வாசல்ல குடியை கெடுக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இட் இஸ் ஒன்லி எ ட்ரெண்ட், இட் இஸ் நாட் அக்யூரேட். எதுக்கு இதெல்லாம் டுபாகூர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரி, எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ராம்ஸ். இப்போ இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு 9, 10 அப்படின்னு வந்திருக்கு. இது இல்லாம ஏராளமான சர்வேக்கள்னு நிறைய சுத்திட்டு இருக்கு. யார் இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க? இப்போ ஒரு சர்வேவுடைய மெத்தடாலஜி எடுத்து பார்த்தேன் நான். 234 தொகுதியா தமிழ்நாட்டில், ரைட். அவங்க வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது 40 சில்லற ஆயிரங்கள், 40,000 சாம்பிள்ஸ் சைஸ் அப்படின்னும் போது, அப்போ 234 40 சில்லற டிவைடட் பை 234 ஒரு தொகுதிக்கு எத்தனை வருது அப்படின்றதே எனக்கு புரியும். 10மா அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா எத்தனை இன்னோவா கார்னு போட்டுருந்தாங்க, 16 இன்னோவா கார் அப்படின்னு. சர்வேயர் வந்து 96 பேரா. எப்படி ஒரு கார்ல 6 பேர் போனாங்களா? சரி, அடுத்த கேள்வி, 234 தொகுதி இல்ல, 96 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 தொகுதிக்கு ஒத்துருன்னு ஆகுதா? எப்படிங்க 2.5 தொகுதி? ஒரு தொகுதியில ஒரு 100-150 பேர் அப்படின்னா கூட 2.5 தொகுதின்னும் போது கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 300-400 பேரை கேட்கணுமா? 100 பேர் வச்சுக்கோங்க ஒரு தொகுதிக்கு. இல்ல 250 பேர் ஆச்சு. அவங்க சாம்பிள் சைஸ் படி பாத்தீங்கன்னா 150, 140, 150 வருதுன்னு வச்சுக்காங்க. அப்போ 2.5 தொகுதி அப்படின்னும் போது குறைந்தபட்சம் 400 பேர் 675 பேரை நீங்க அப்ரோச் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட போனோடனே யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ரைட், டிக்கு. இப்படி கேட்க முடியாது. போன தடவை யாருக்கு போட்டீங்க, உங்க வயசு என்ன, அதை வச்சு அதுதான் செஃபாலஜிஸ்டினுடைய. அப்போ ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 நிமிஷம் வேணுமா? கண்டிப்பா கேள்வி கண்டிப்பா வேணும். அப்போ 400 பேர் அப்படின் போது 240 நிமிஷங்கள் ஆகுதா? 240 நிமிஷம் அப்படின்னா எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். இரு 400 போது 2400 நிமிஷம். 2400 நிமிஷம், ரைட்டா? 6 கேள்வி 6 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு 24, அப்புறம் 10 நாள். இல்ல அதாவது 2400 வருது. 100 நாள் 60 மணி நேரம் வச்சுக்காங்க. நீங்களே கணக்கு போட்டுங்க, விட்டுருங்க, எனக்கு கணக்கு வரலங்க. 2400 கூட 5 நாள் 12 கூட 72. அப்போ 36 30 மணி நேரத்துக்கு மேல கேள்வி கேட்டிருக்கணும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?
96 பேரை வச்சு 234 தொகுதியை கவர் பண்ணோம் அப்படின்னு அதுவே சரியா இருக்காது. எப்படி ராம்ஸ்? அதுவும் 16 இன்னும் பல பேர் களத்துக்கே போறதில்ல, ஏசி ரூம்லயே வந்து உங்களுக்கு. சரி, இப்ப நான் இதுல இன்னொன்னு சொல்றேன். அதாவது ப்ரீ போல்ல ஒரு சில கட்சிகளுக்கு அப்படியே தூக்கி கொடுத்தவங்க எக்ஸிட் போல்ல டகால்னு குறைச்சு போட்டாங்க. அதுக்கு வேற இப்ப அடுத்து ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் இந்த அந்த ஏஜென்சியோடைய இதெல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா, இல்ல நாம வந்து ஒரு சில தொகுதிகள்ல பண்ணோம். எப்படிங்க 234 தொகுதி இருக்கிற ஒரு மாநிலத்துல நீங்க ஒரு சில தொகுதிகள் என்ன ஒரு 10 தொகுதி 20 தொகுதி 30 தொகுதி பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி நீங்க எக்ஸ்ட்ராபோலேட் பண்ண முடியும் 234 தொகுதிக்கும்? மயிலாப்பூர்ல சொல்றவங்க வேளச்சேரியில வேற மாதிரி இருப்பாங்க, இங்க இருக்கவங்க வேதாரண்யத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது நான் வந்து 8 தொகுதியில தான் பண்ணேன், 100 பேர்கிட்ட தான் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்றதே கிடையாது. ஒரு ரெப்புடேஷனை வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டியது நம்ம யோசிக்கிறது கிடையாது. அந்த நேரத்துல ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் நமக்கு சாதகமா இருக்கா, நம்ம கட்சிக்கு சாதகமா இருக்கா, ரைட்டு நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டியது. இல்ல அப்படின்னா எக்ஸிட் போல் எல்லாமே குப்பை அப்படின்னு தள்ள வேண்டியது. இன்னைக்கு வந்து வைடு வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்குதோ அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி அந்த ரிசல்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு, தாவேகாவா அதோ அதை எடுத்துக்கோ, திமுகவா இதை எடுத்துக்கோ, அதிமுகவா அதை எடுத்துக்கோ. ஐயோ பாவம் நாத்தாக்காக தான் எதுவுமே இல்லை. சரி நான் சொல்றேன், நான் கூட சொல்லிட்டேன்ல 220 ± 230 அப்படின்னு. சரி ஓகே, நாத்தாக்கா வேணுங்கிறவங்க என்னோடைய AK-72 எக்ஸிட் போல எடுத்துக்காங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் கிரெடிபிலிட்டி அப்படின்னு. கட்சிகள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை எக்ஸிட் போல் மூலியமா அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து வாங்குறாங்க, அதை அறிவிப்பு செய்யறாங்க. இதுதான் அப்படி நான் நினைக்கல. அவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க, இல்ல நிஜமாவே பண்ணி இது மாதிரி சொதப்புதா? இப்ப கை காசு போட்டு இவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார். அதுவும் எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து இந்த இதுல நம்ம ஃப்ரீயா பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு வந்து மார்க்கெட்டிங் சர்வேன்னு நமக்கு யாராவது வருவாங்க, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, மார்க்கெட்டிங் சர்வே அப்படின்றது வந்து அந்த FMCGன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி பண்றாங்களா அதுவும் எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும், இது வந்து சயின்டிபிக்கா அதை நம்ம ஏத்துக்க முடியுமா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இப்போ நிஜமாகவே வந்து இது சயின்டிபிக் அப்படின்னா HNO3 + HCl இதை நீங்க எந்த உலகத்துல எந்த பார்ட்ல ஊத்தினாலும் அது அக்வாரீஜியாவை தான் வரும். அது மட்டும் தான் தங்கத்தை கரைக்கக்கூடியது. எனக்கு அப்போ இன்டர்வியூல கேட்ட கேள்வி அது. அது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவன். நீங்க அமெரிக்கால ரெண்டுத்தையும் ஊத்தினாலும் அதுதான், இந்தியாவில் ஊத்தினாலும் அதுதான் வரப்போகுது. அப்படி இருக்கச்ச இவர் 130, இவர் 140, இவர் 90, இவர் 108, இவர் 113, இது எப்படி நீங்க நம்ப முடியும்? சோ பசங்க வந்து பரீட்சை எழுதிட்டு வந்து கொஸ்டின் பேப்பர்ல நம்மளே மார்க் போட்டு வச்சுப்பாங்க. ஆனா இது ஒரு குறைந்தபட்ச குறுகிய கால மகிழ்ச்சியை கொடுக்குது இல்ல? திமுக தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அமைச்சரவை அமைக்கிற அளவுக்கான முடிவுகள்ல அவங்க அடையாங்க. நீங்க வேற தாவேகால மந்திரி சபை லிஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன திமுக அமைச்சரவை பத்தி பேசி நிக்கிறீங்க? இட்டாந்து வந்து இட்டுன்னு போறவருக்கு தான் போக்குவரத்து துறை அமைச்சர். ஆனா அது ஒரு நல்ல இது. என்ன கேட்டா தாவேகா வந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நாட்டுல. தமிழ் பேர் வைப்பாங்களா எல்லாத்துக்கும்? அதெல்லாம் இல்ல. முதல்ல வந்து இப்போ நம்ம நிறைய குறை சொல்லுவோம் பாருங்க, மந்திரிகள் முக்கியமா முதல் மந்திரி வரார் அப்படின்னு சொன்னா டிராபிக்கை நிறுத்தி விட்டாங்க, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு. அது நடக்காது. ஏன்னா அவர் வரவே மாட்டாரு. அதனால யாரும் டிராபிக்கை நிறுத்த போறது கிடையாது. அதுக்கப்புறம் மற்ற மந்திரிகளும் எல்லாருமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே மாதிரி அதுக்கப்புறம் டவுன் த லைன் அரசு ஊழியர்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபருக்காக காசு வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல, அது வராதுப்பா. உங்களுக்கு வந்து இப்போ செக்ரட்டேரியட்ல வேலை, நீங்க வந்து தென்காசியில இருக்கவர் அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுல உட்காந்தே வேலை பார்த்துக்கலாம். நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, யாருக்கும் காசு கொடுத்து ஆட வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல. இது ஒரு நல்ல இது. அதுக்கப்புறம் அந்த ரூரல் ஏரியால இப்போ நீ தென்காசில இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க தென்காசிக்கு போறீங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்னும் போது அந்த ஏரியாவுடைய பொருளாதாரம் வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே பாசிட்டிவ் பார்க்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சோ அது மாதிரி பார்க்கும்போது இது நீதியரசர் கிருபாகரன் ஒரு மக்கள் நலனுக்கான ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. மே 4ஆம் தேதி தயவு செய்து பெண் பிள்ளைகளையும் இல்ல மற்ற குழந்தைகளையும் நியூஸை பார்க்காம இருக்க சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும். எந்த தேர்தல் முடிவும் வர்றப்பையும் எந்த நீதியரசரும் இந்த மாதிரி பேசுனதா எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த தடவை சொல்றாங்கன்னா அவ்வளவு அச்சத்தை கொடுத்துருக்காங்க, அதுவும் குறிப்பிட்ட ஒரு கட்சி அப்படின்றதும். இதை தாண்டி அந்த இந்தியா அந்த கருத்து கணிப்புல அவங்கதான் பெஸ்ட் அப்படின்னு அதுக்கு காரணமா இன்னொன்னு சொல்றாங்களே,
அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பேட்டி கொடுத்தாங்க, அதனாலதான் அவங்களுக்கு தாவேகாக சாதகமா கொடுத்துருக்காங்க, இதுல என்னப்பா அப்படின்ற மாதிரி. பேட்டி கொடுத்தது நீ பார்த்த இல்ல நீ கேட்ட? ஆமா, அது பிரிண்ட்ல தான் வந்துச்சு. கரெக்ட். போட்டோ சார் நம்ப மாட்டீங்களா? போட்டோ எல்லாம் போட்டோஷாப்ல எல்லாம் பண்ணலாம். நானும் ட்ரம்பும் மீட் பண்ணதா ஒரு போட்டோ வேணுமா உனக்கு? கொடுத்தாங்க சார், அது ஒரிஜினல். நான் கொடுக்குறேன் உனக்கு. நான் ட்ரம்போட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தது வேணுமா? அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நேரா புட்டின் கிட்ட போயிட்டு அப்ரைஸ் பண்ணிட்டு வந்தேன். அது வேணுமா உனக்கு? இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்ப நான் கூட தான் சொல்றேன் எனக்கு பேட்டி கொடுத்தார் அப்படின்னு. அவர் இல்ல உண்டுன்னு சொல்ல போறாங்களா? ஏன் நான் சொல்றது அவங்க காதுல போய் விழ போறதே கிடையாது. சோ அதுக்குள்ள நான் பாட்டு ஒரு 10,000-30,000 பேருக்கு சொல்லிட்டு போலாம்ல, நான் பேட்டி எடுத்தேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு இதுன்னு நீங்க சொல்லி நிக்கிறீங்க. பட் இது கரெக்ட். இன்னொருத்தர் ஆமா இது கூட நான் பார்த்தேன் இந்த மாதிரி தப்பு அப்படின்னு. பட் அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ராம்ஸ். இதெல்லாம் பெரும்பாலானவர்கள் இந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்னு இப்ப ட்விட்டர்ல சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நான் பார்க்கறேன். சும்மா அப்படி ஃபயர் விட்டுன்னு ஒரு போஸ்ட் போட வேண்டியது, அது மூலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னவங்க எல்லாம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கா இருக்கலாம், இல்ல வந்து அந்த 15 minutes ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒருத்தர் ஃபேமஸா சொன்னார், இன் ஃபியூச்சர் எவ்ரிபடி வில் பி ஃபேமஸ் ஃபார் 15 minutes அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கலாமே தவிர இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க தான் விட்டு தள்ளுங்க. காமெடி இதெல்லாம். திருச்செந்தூர் போனாரு, அதுக்கப்புறம் ஷீரடி கோயிலுக்கு போனாரு, ஹஜ் போக போறதா தகவல் வந்திருக்குது. எப்படிங்க இதெல்லாம் போக முடியுமாங்க? இவங்களா அடிச்சு விடுறதுங்க இது. சரி, பரீட்சைக்கு முன்னாடி போய் தோப்புக்கரணம் போட்டாலும் ஏதோ பிரயோஜனம் இருக்கும் ராம்ஸ். பரீட்சைக்கு பின்னாடி தோப்புக்கரணம் போட்டா, ஆனா பரீட்சை விஷயத்துல ஒரு பாசிபிலிட்டி உண்டு. என்ன தெரியுமா? பரீட்சைக்கு முன்னாடி போறீங்க, இப்போ தேங்காய் உடைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, ரைட்டு. பரீட்சை முடிஞ்சிட்டும் பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை பிள்ளையார் மனசு வச்சு திருத்துற வாத்தியார் கொஞ்சம் நல்ல மூட்ல வந்து ஐயோ பாவம் இந்த பையனுக்கு பாஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு மனசை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது அப்படி வாய்ப்பு இல்லையே. ஆனா இங்க அது கிடையாது இல்லையே. இவிஎம்ல யாரும் மாத்த முடியாது. வேணா சொல்லிக்கலாம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க, நான் கேட்கிறேன், இப்போ இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்து அக்யூரேட் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். முதல்ல அது இல்லை. அடுத்தது எக்ஸிட் போல நீங்க நம்புறீங்க அப்படின்னா அப்ப இந்த போல் ஆஃப் போல்னு கூட போங்க. அப்புறம் அந்த 4ஆம் தேதி ஓட்டே என்ன வேணாம், எதுக்கு அத்தனை பேரை உட்கார வச்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அதான் ரிசல்ட் வந்துச்சு இல்ல, இதுதான் ட்ரெண்ட், இதுதான் டைரக்ஷன் அப்படின்னா இது போலே வச்சு இல்லாம நீங்க எலெக்ஷனே வைக்க வேணாம். ஒரு 10 ஏஜென்சியை கூப்பிட்டு ஆளுக்கு நீங்க போயிட்டு போல் எடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் குலுக்கி போட்டு நாங்க எடுத்து பண்ணிடுவோம்னா முடிஞ்சு போச்சு, செலவு கம்மியாயிரும். இத்தனை 1000 கோடி எதுக்கு செலவு? சரி, இப்ப இந்த எக்ஸிட் போல்ல ஒரு இடத்துல கூட சீமான் அவர்களுக்கான இடம்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே உள்ள உள்ளபடியே அந்த அளவுக்கு தான் இருக்காரு அவர். எவ்வளவு மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கூட சார் அவருடைய பேச்சையும் அவருடைய கொள்கைகளையும் அவர் என்ன பண்ண போறன்ற விஷயங்களையுமே வந்து இதெல்லாம் வேற லெவல்ல இருக்குப்பா, ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் சொல்லி பாக்குறப்போ ஒண்ணு கூட இல்ல. சென்னையில எல்லாம் சுத்தமா வாஷ் அவுட், சீமான் நிக்கிற இடத்துலயே கூட என்ன அப்படின்றது, சீமானே ஜெயிக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த சொல்ற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஊடகங்கள் அவருக்கு எதிராக இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? அவரே அவருக்கு எதிராக இருக்காரு, இதுதான் நான் பாக்குறேன். நீங்க ஏன் ஊடகங்கள் அவருக்கு எதிராக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஆதரவா இருப்பார், நாளைக்கு அவருக்கு எதிராக இருப்பார். இன்னைக்கு வந்து பாரதியாரை தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்காரு, இன்னும் சில வருடங்கள் கழிச்சு இதே பாரதியாரை தூக்கி போட்டு மதிக்க போக மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? அப்போ நீங்க பாடி இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நான் சொல்வேன், அதாவது கமல்ஹாசன் வந்து நான் சீரியஸ் பொலிட்டிஷியன், பார்ட் டைம் பொலிட்டிஷியன். அவரு வேற ஏதோ காரணங்களுக்காக வந்தாரு, இப்ப பதவியை வாங்கின்னு இப்ப கூஜா தூக்கின்னு ஜால்ரா தட்டின்னு போய் நிற்கிறாரு அவரு. ஆனா ஜெயிக்கவே கூடாது, அது நோக்கமே இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் இயக்கம் நடத்துற ஒருத்தர் யாருன்னா சீமான் அவர்கள் தான். அவருக்கு நல்லா தெரியும் நாம ஜெயிக்க போறது கிடையாது அப்படின்னு. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அதனால தான் வந்து அவரை யாரும் கன்சிடர் பண்ணல. சொல்ல போனா திமுக, அதிமுக உள்ளிட்ட யாரும் வந்து நாத்தாக்காவை தாக்கி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. பாத்தீங்கல்ல, அப்புறம் அவங்களே பெரிய கட்சிகளே வந்து இவங்களை கண்டுக்காம இருக்காங்கன்னும் போது அவங்க லட்சணம் என்னன்னு தெரியலையா நீங்க? அதே மாதிரிதான், அதாவது இந்த மானிமா, நாத்தாக்கா இதெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் இங்க வருவாங்க, ட்ரைனிங் எடுப்பாங்க, அப்புறம் வேற கட்சியில போய் செட்டில் ஆயிடுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கவுன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். எவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு, ஆவேசமா பேசுறாரு, கருத்து ஆக்ரோஷமா பேசுறாரு, ஆவேசமா பேசுறாரு, காமெடியாவும் பேசுறாரு. ஆனா ஏதாவது கருத்து இருக்குதா அதுல? அவர் சொல்றது ஏதாவது நம்ப முடியுதா? பேச்சுல கருத்து இல்லைன்னு சொல்றது அப்படியா? நான் கைது போட்டா வந்து ஃபாரின்ல சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு, இதுல என்ன கருத்து நீங்க சொல்ல? சில கருத்துக்கள் அது எல்லாருமே தான் பாருங்க. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல், புரியுதுங்களா? மிகையா இல்லையா, அது குறையாதான். இதுதான் மிகை. இந்த மாதிரி ஒரு உலகமாக புழுக ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அதாவதுங்க
நான் ஒன்று சொல்றேன் ராம்சே, சில நேரங்களில் இப்போ கடையில் போயிட்டு ஏதோ தள்ளு வண்டியில் அப்படி ஏதோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சில சமயங்களில் சொல்லும் போதே தெரியும் அவர் ஏதோ நமக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் விலை ஏற்றி வைக்கிறார் அப்படின்னு, நம்ம ஏமாத்துறாருன்னு தெரியுது. இது என் சிஸ்டர்லாம் வந்தாங்கன்னா விட மாட்டாங்க, பேரம் பேசுவாங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன், அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன். கேட்பாங்க, நல்லா தெரியுது உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஏன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏமாற்றி வாங்குறதுனால அவர் கோடீஸ்வரன் ஆகிட போறாரா? ஏதோ ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்குமான்னு ஒரு ஏதோ பண்றாரு. இந்த 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால நான் குறைஞ்சு போயிடுறது கிடையாது. அதனால ஓகே, நான் ஏமாறுவதற்கு தயார் அப்படின்னு. ஆனா ஒரு சில பேர் ஒரு திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்துறாங்க, இல்ல நம்ம கிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னும் போது கடுப்பாயிருவேன் நான். இந்த பொய்யை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு இதுக்கு தனியா ஒரு ட்ரைனிங் மாடுல இருக்கு. ஸோ பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும், அவர் கேட்கும் போதே அவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மனுஷங்களை மட்டும் நான் கொஞ்சம் கூட என்டர்டெயின் பண்ணவே மாட்டேன். அப்போ என்னை பார்த்து என்ன பார்த்து இல்லை, எங்கேயோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்யை பேசுறாரு அப்படின்னும் போது அதையும் நான் இக்னோர் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா அப்ப நான் தான் உண்மையான மாங்காமடையன். அதுக்கு நான் தயாரா இல்லை. உண்மை அதுதாங்க ஒரு மனுஷன். நேர்மை இல்லாதவனை எப்படிங்க நீங்க ஒரு அரசியல் தலைவரா ஏத்துக்க முடியும்? இந்த மாதிரி பொய் சொல்றாரு. இந்த ஃபேக்சுவல் எரர் அப்படின்றது வேற, பொய்ன்றது வேற. இவர் சொல்லலாம், நான் இது மாதிரி இது வரைக்கும் 18 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஒன்று ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க, இவர் 17 நாடுக்கு தான் போயிட்டு வந்துக்கிறாரு அப்படின்னா அது பொய்ன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இப்ப அந்த எலெக்ஷன் அஃபிடவிட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இவர் டிகிரி பச்சதா சொன்னாரு, ஆனா சர்டிபிகேட் டுபாக்கூர் அந்த சர்டிபிகேட் ஒரிஜினல் கொண்டு வாங்க, இதையும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏங்க என்ன இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுறாரா இல்ல அவர் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்றாரா? இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் வரணும்னு சொல்றதுக்கு அரசியல்வாதிக்கு இந்த கட்ட வரல கை நாட்டு வைக்க தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதுக்கு மேல அவர் படிச்சா என்ன படிக்காட்டான, அந்த சர்டிபிகேட் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன. ஸோ இதையும் நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். நீங்க கேம்பிரிட்ஜில் நான் PhD படிச்சேன்னு கூட போட்டுக்காங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீ படிச்சிருக்கியா படிக்கலையான்னு பார்த்தா நான் உனக்கு ஓட்டு போடுறேன், இதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா கண்ணு இருக்க உட்காந்தீங்கன்னா நான் கைத்து போட்டா அங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப என்ன மாங்காமடையன்னு நினைக்கிற மாதிரி தானே அர்த்தமாகுது. அப்போ இதை மிகைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும் ராம்சே? ரொம்ப சிறுமையா சொல்றீங்க. கனிம வள கொள்ளையை பத்தி அவரு கொடுத்த குரல் அளவுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா? இன்னும் பல டாஸ்மாக் விஷயங்கள், பல விஷயங்கள்ல பாஜகவையும் திட்டுறாரு, ஆளும் திமுகவையும் திட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில கருத்துக்களை எதிர்கொள்றதுல அவரு தானே சார் பெஸ்டா இருக்காரு. நீங்க ஒட்டுமொத்தமா அவரை நிராகரிக்கிறது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்? சொல்றேன். வினோத் காம்ப்ளி அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டர் இருந்தாரா, சச்சினோட கூட வந்தார் கண்டெம்பரரி. இன்னைக்கு எப்படி இருக்காரு அவர்? சச்சின் எந்த உயரத்துக்கு போனார், வினோத் காம்ப்ளியும் நல்ல பிளேயர், ஆனா ஒண்ணு இல்லாம போயிட்டார். அந்த சில தவறான பாதையில சென்றதுனால இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்காரு அவரு. அந்த நேர்மை மறுபடியும் நான் இதுதான் சொல்றேன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கனிம வள கொள்ளையை பத்தி பேசுறீங்க, அதை பத்தி பேசுறீங்க, வெரி குட், நான் இல்லைன்னு சொல்லலை. பாஜகவையும் திட்டுறாரு, திமுகவையும் திட்டுறாருன்னா நான் கூட தான் எல்லாரையும் திட்டினுக்கிறேன். அதுக்காக எனக்கு ஓட்டு போட்டுருவீங்களா நீங்க? சோ நீங்க திட்டுறது 50% பெண்களுக்குன்றது இன்னும் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகுறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவர் 118 பேர் இப்பவே இன்னைக்கு என்ன தெரியல, ஒரே காமெடியா போயினுக்குது. இப்போ நீங்க என்ன கூப்பிட்டு அப்பா உன்கிட்ட 2 வீடு இருக்கு, ஒரு வீட்டை அவர் குடுத்துருவேன் அப்படின்னா குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். உன்கிட்ட 2 எஸ்டேட் இருக்கு, ஒரு எஸ்டேட் அவர் குடுத்துருவியா அப்படின்னா நான் குடுத்துருவேன்னு சொல்லுவேன். உன்கிட்ட 2 பைக் இருக்கு, ஒன்னு அவர் குடுத்துருவியா அப்படின்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏங்க ஊட்ட கொடுக்குறேன்றீங்க, பங்களாவை கொடுக்குறேன்றீங்க, பைக்கை கொடுக்க மாட்டீங்களா? ஊடு பங்களாலாம் என்கிட்ட கிடையாது, ஆனா என்கிட்ட 2 பைக் இருக்குது. அந்த மாதிரிதான் ஜெயிக்காத கட்சியில நீங்க பாதி 50% என்ன 70% கூட கொடுத்துட்டு போங்க, ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரியும், அதனால எவ்வளவு வேணா கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூவா? நீங்க இந்த கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா கூடவே அந்த இன்கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் முருகனை தீவிரவாதி கையில வேல் வச்சுக்கிறாரு, கடவுள்கிட்ட வேல் ஆன வேண்டியது, அதுக்கப்புறம் முருகன் என் முப்பாட்டேன் அப்படின்னு வேண்டியது, அதுக்கப்புறம் பெரியார ஒரு நாள் திட்ட வேண்டியது, பெரியார ஒரு நாள் தூக்கி வச்சு புகழ வேண்டியது, இப்படி மாறி மாறி பேசுறது, அப்புறம் இஷ்டத்துக்கு போய் பேச வேண்டியது. அதான் மிலிட்டரியில இருக்கவங்க எல்லாம் அன்னைய ஒரு செல்ஃபி நேரம் இப்படி எல்லாம் கதை விட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்க சீரியஸா அரசியல் நடத்தல அப்படின்றது புரியலையா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி நான் சீரியஸ் பொலிட்டிஷியனை என்னால ஏத்துக்க முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏத்துக்கிறவோ ஏத்துக்கிட்டாது, அவங்க சௌகரியம். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவலுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.